காங்கிரஸ் எம்பி ராகுல் புரூஸ் செய்தியாளர்களிடம் பேசும்போது காமராஜர் குறித்து திருச்சி சிவா எம்பியின் பேச்சு கண்டிக்கத்தக்கது என்றும் இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் அறிக்கை வெளியிட வேண்டும், திருச்சி சிவா தனது பேச்சை திரும்ப பெறுவதுடன் தார்மீக மன்னிப்பு கேட்க வேண்டும், அவரது கருத்தை கண்டித்து போராட்டம் நடத்துவது தொடர்பாக மாநில தலைமை முடிவு செய்யும் என்று கூறியிருந்தார். அதேவேளையில் மத்திய முன்னாள் இணையமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் கூறும்போது திருச்சி சிவாவை தமிழக முதலமைச்சர் கண்டிக்க வேண்டும், திருச்சி சிவா மன்னிப்பு கேட்காவிட்டால் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சியினர் 30 பேர் கைது. இதனிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் அந்த கட்சியினர் இன்று திருச்சியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகில் இருந்து முழக்கங்கள் எழுப்பியபடி கண்டோன்மெண்ட் ஸ்டேட் பேங்க் காலனியில் உள்ள திருச்சி சிவா எம்பி வீட்டை முற்றுகையிட ஊர்வலமாக புறப்பட்டார்கள். அப்போது அங்கு பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசார் நீதிமன்றம் அருகே அவர்களை தடுத்து நிறுத்தி 30 பேரை கைது செய்தார்கள். பின்னர் வழக்கறிஞர் சரவணன் கூறும்போது காமராஜர் குறித்து உண்மைக்கு புறமான தகவலை திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருச்சி சிவாவின் விளக்கம் ஏற்கும்படியாக இல்லை. காமராஜரை பற்றி அவதூறான கருத்தை பரப்பிய திருச்சி சிவா காங்கிரஸ் தொண்டர்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் எங்களது போராட்டம் தொடரும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.